எங்களுக்குள்ளே எங்கள் தலைவர்களிடம் சில மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இதை வந்து ஊதி பெரிதாக்குறதுங்கிறது இன்னைக்கு குறிப்பாக நம்மளுடைய சேட்டலைட் மீடியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்மாக் இதில் இப்போ கொண்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 1000 கோடி ஊழல். இந்தியாவின் வரலாற்றில் இதுவரை செய்யப்பட்ட ஊழலிலேயே மிகப்பெரிய ஊழலாக இந்த ஊழல் மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் அவசர அவசரமாக செந்தில் பாலாஜி ஓடுறாரு. எப்படி மாணவனுக்கு கல்லூரிக்குள்ளே போய் 1000 ரூபா கொடுத்துட்டு வெளியே கேட்டில் நின்று கஞ்சா வித்துட்டு இருக்கிறையோ, சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்குது. நேற்றைக்கு கூட அந்த காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 9,30,000 கோடி கடன் உள்ள ஒரு மாநிலமாக மாற்றுகிறார்கள். இந்த நாடு திவால் அடைகிற நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அத்தனை துறைகளிலும் தோல்வி அடைந்த ஒரு ஆட்சி நம்ம பார்க்கணும். கருணாநிதி அவர்களை தாண்டி அவரை விட மோசமாக இன்னொரு ஆட்சியை செய்ய முடியாதுன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். அதை பொய்யாக்கிட்டார். உதயநிதி காலமெல்லாம் திமுகவின் இருட்ட காலம். சாமி இருக்குது, சாமியிலையும் தென்னையில் உட்காந்து அடிச்சுட்டே இருந்தோம்னா என்னதையும் நடக்குது. பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். சார் வணக்கம் சார். வணக்கம். எங்களுக்காக ஸ்பெஷல் எபிசோடில் நிறைய தகவலோடு வந்திருப்பீங்க. முதல்ல வந்து நான் எடப்பாடி பழனிசாமி சார் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ அவர் என்ன மனநிலையில் இருக்கார் சார்? ஏன்னா விமர்சனங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நிறைய ஜேர்னலிஸ்ட் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒன்று தோணும், அவர் உண்மையிலே என்ன மனநிலையில் இருக்கார்? இல்லை, நாங்கள் பார்க்குற வரைக்கும் எங்கள் பொதுச்செயலாளர் வந்து எப்பொழுதுமே ஒரு உறுதியான மனநிலையில் இருக்காருங்க. அவர் இப்போ சமீபத்துலேயும் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில், சட்டமன்றத்துக்கு முன்னாடி நின்று கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறாரு, நான் முதலமைச்சரான காலத்திலேருந்து இந்த வேலையை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. விமர்சிப்பதும், ஏதோ ஒன்று நடந்துட்டதா சொல்கிறதும், கேலியும் கிண்டலுமாக கொண்டு போய் சேர்ப்பதும், இப்படி பல விஷயங்கள் செய்துகிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்து நாங்கள் அச்சப்படுறக்கோ, இதை பார்த்து நாங்கள் சங்கடப்படுறக்கோ எதுவும் இல்லை. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்னு அவர் சொல்கிறது மட்டும் இல்லை, நாங்கள் பார்க்குற போதும் தெரிகிறது மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் ஒவ்வொரு நாளும் அவர் முன்னிருந்ததை விட அதிகப்படியாக உறுதிப்பாடோடு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். மிகுந்த தெளிவான பாதையில் இந்த அமைப்பை வழிநடத்துவதற்கான முழு தகுதியோடு உறுதியோடும் இருக்கிறார். இடையில வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, அவர் செங்கோட்டையன் கூட இவர் வந்து இப்போ முரண்பாடு இருக்குது அப்படின்னு நிறைய தகவல் உள்ளாச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இந்த சட்டசபையில் கொஞ்சம் விளக்கம் கொடுத்த மாதிரியே இருந்துச்சு, அதையும் பார்த்தோம். உண்மையிலே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கருத்து மோதல் இருக்கா கட்சிக்குள்ளே? சார், ஒரு கருத்து மோதலும் இல்லைங்க. அதாவது நீங்கள் இதை வந்து ஊதி பெரிதாக்குறதுங்கிறது இன்னைக்கு குறிப்பாக நம்மளுடைய சேட்டலைட் மீடியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க்குங்க. இதில் இருக்கிற சில தொலைக்காட்சிகள், அந்த தொலைக்காட்சிகளை நிர்வகிக்கிறவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி கொடுத்துருக்கிற டாஸ்க் அது. ஸோ அவங்க அதை வந்து மக்கள் மத்தியில் அப்படி ஒன்று பெருசாக இருக்கிற மாதிரி. நான் ரொம்ப இதாக கேட்குறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஜனநாயக கட்சி எடுத்துக்கோங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க எந்த கட்சி எடுத்துக்கோங்க, அந்த கட்சிகளுக்குள்ளான சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளையும் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இப்போ திமுக மாதிரியான கட்சிக்குள்ள உதயநிதி ஒரு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அமைச்சராகிட்டு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது அந்த நிகழ்ச்சிக்கு கனிமொழி வரல. நீங்கள் திமுகவினுடைய மிக மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் திருச்சி சிவா, மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர், அவரை வீடு பூந்து அடிக்கிறான். யாரு? திமுக காரங்களே அடிக்கிறாங்க. யார் அடி அனுப்புனது? KN நேரு அனுப்புறாரு. பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை? பேசுவார் இல்லை. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது KN நேருவிடம் கேட்கிறார்கள், அதை பற்றி என்கிட்ட தெரியாதுங்கிறாரு, அதை பற்றி அவருக்கு கவலை இல்லைங்கிறாரு. நீங்கள் துரைமுருகன் அவர்களிடம் போய் உதயநிதி வந்து துணை முதலமைச்சராக, அதெல்லாம் என்கிட்ட கேட்காது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறாரு. எவ்வளவு பெரிய கருத்து மோதல் நடந்துட்டு இருக்கு. இதை ஏதாவது ஒன்று இந்த அளவிற்கு மீடியா பேசிச்சா? நீங்கள் சேட்டலைட் மீடியா பேசலை. ஏன் பேசலைன்னு நம்ம கேட்குறோம். அப்போ உண்மையிலேயே ஆளுங்கட்சிக்குள்ளே கட்சியவே பிளவுபடுத்துவதற்கு கட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விதம் சரியில்லை என்று முரண்பட்டு இருக்கிற அந்த தலைவர்களினுடைய கருத்தை கூட பேசாதவர்கள். எதிர்கட்சியாக எங்களுக்குள்ளே எங்கள் தலைவர்களிடம் சில மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அது சாதாரணமாக ஒரு நாள் 2 நாளில் பேசிட்டு போகுது. அது எப்போ பேசுறது என்னன்னு அவங்களுக்கு தெரியும். 2 பேரும் ஒரு சீனியர் லீடர்ஸ், இந்த கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்கள் அவங்கெல்லாம். அப்படி இருக்கிற போது அதையே வந்து ஒரு பெரிய இதாக்கி அவர் ஏதோ அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சிக்கு துரோகம் அழைத்து விடுவார் என்று பேசியதெல்லாம் எவ்வளவு மோசடித்தனமான ஒரு பிரச்சாரம். அதே மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் போய் அவருக்கு மரியாதை கொடுக்கல, பிடிக்கல, இவங்களா ஒரு கட்டுக்கதையை கிளப்பி. எனவே அப்படி எதுவும் இல்லை. சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் எல்லா தலைவர்களுக்கும் எப்போ வேணால் வரலாம். வந்ததுன்னா அது பேசி சரி செய்யப்படும். அதை பார்த்து கொள்வதற்கு தான் கட்சிக்கு தலைமை இருக்குது. ஓகே, கட்சி தலைமை பார்த்துக்கும். எனவே அது அநேகமாக ரொம்ப சீக்கிரமாக தீர்ந்து போச்சு. ஆனால் 3 நாட்கள் இதை உட்கார்ந்து விவாதித்தவர்களை நினைத்தால் தான் எனக்கு பாவமாக இருக்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு வாதம் ஒன்று,
சசிகலா, அவங்க டிடிவி, இவங்க எல்லாருமே வந்து எடப்பாடி இவங்க எல்லாத்துக்கூடையும் வந்து ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னும் ஒரு தகவல் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை, இல்லை அந்த ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு வந்து பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட, அது பேசுனது உண்மைதானா இல்லை அங்கே என்ன நடந்தது? இல்லை, அது கேட்டாங்க, செய்தியாளர்களே கேட்டாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லிட்டார், அது ஒரு பச்சை பொய். அப்படி யாரும் வந்து இணைப்பு நடத்தணும்னோ அவங்களும் அதெல்லாம் பேசலை. இது நேரடியாக செய்தியாளர்களையும் சொல்லிட்டாரு. அதே போல் இப்போ இவங்க கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்கள் யாராவது மீண்டும் வந்து இணைவார்களா, இணைத்துக் கொள்ளப்படுவார்களா என்பது குறித்தெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் எந்த கருத்தையும் சொல்ல, அது இல்லை என்பதை முழுமையாக மறுத்திருக்கிறார். ஆனால் அதை மறுபடியும் அதை பேசுபொருளாக மாற்றிட்டு இருக்கிறாங்கிறத நமக்கு இருக்கிற வருத்தமே ஒழிய எதுவும் நடக்க போகிறது இல்லை. அதிமுக பாஜகவோட கூட்டணி வந்து இந்த எலெக்ஷனில் இருக்கும் அப்படின்னும் ஒரு தகவல் வந்து உலாவிட்டு உங்கள் கதைகளுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நிறைய சொல்கிறாங்க, அதுதான் பிரச்சனையே. அவங்கவுங்க விருப்பப்பட்டதை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க ஒரு கட்சி குறித்து. நாங்கள் தான் சொல்லணும், அதையே நாங்கள் சொன்ன பிறகு தான் அதை ஒரு ஊடகம் விவாதிக்கணும். இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இது சரியாதப்பான்னு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, ஊடகங்களே சொல்லிடுறாங்க எங்கள் கருத்தை. அப்படி இல்லை. அது வந்து எந்த கட்சியோடு கூட்டணி, இந்த தேர்தலை எந்த கூட்டணியோடு சந்திப்போம் என்பதை இன்னும் காலம் இருக்கிறது, அந்த நேரம் வருகிற போது நாங்கள் அந்த முடிவு எடுப்போம், அறிவிப்போம்னு எங்கள் பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் அந்தந்த மட்டங்களிலே தொடங்கியிருக்கலாம், அது தெரியாது. அதை ஒரு கட்சி வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ யாரோடு கூட்டணி, எப்படி கூட்டணிங்கிறதெல்லாம் கூட்டணி அமைக்கும் போது நாங்கள் அறிவிக்க போகிறோம். எனவே அதில் ஒரு யூகங்களை செய்வது அவசியமற்றது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மிக விரைவில் அந்த கூட்டணி அமைக்கப்படும், அமைத்த பிறகு அந்த செய்திகள் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை டேரிங்காக பேசினார், அதுக்கு பொதுச் செயலாளர் பதில் கொடுத்தாரு, இப்படி இருந்தது. இப்போ திடீர்னு வந்து கொஞ்சம் 2 பேருமே சாஃப்டான ஒரு டோன் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இல்லை இது வந்துங்க, நான் உண்மையாலுமே சொல்கிறேன். நீங்கள் என்னடா நான் எல்லா கேள்விக்கும் இப்படியே பதில் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உண்மையாலுமே இது நாம் மனசில் ஒரு முடிவை வச்சுட்டு அதை பார்க்குறங்காடி தான் அப்படி தெரியுது. இப்போ சாம்சங் தொழிலாளர் போராட்டம் நடந்துச்சு. சிபிஎம் தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் பேசியதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஏன் நமக்கு அந்த கூட்டணி உடைய போகுதுன்னு தோணவே இல்லை? எவ்வளோ காட்டமான விமர்சனங்களை வச்சாரு, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு பேசுபொருளாகவே மாறல. இப்போ வேங்கை வயல் பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்டாயமாக வெளியே வந்துடணும், வெளியே வந்தால்தான் அவங்க உண்மையாக அவங்க பேசின கொள்கைப்படி நிற்கிறாங்கன்னு அர்த்தம்னு ஒரு சேனல் கூட பேசல, ஒரு ஊடகவியலாளர் கூட பேசலை. ஆனால் இப்போ திடீர்னு அண்ணாமலை ஏதோ சாஃப்ட், அண்ணாமலை பேச நான் கேட்கவே இல்லை, ஆனால் ஊடகவியலாளர் கேட்டு வந்துட்டு சாஃப்டாக பேசுகிறாரு, சாஃப்ட் டோனில் அது பேசிட்டு போகிறாரு. ஒரு அரசியல் தலைவர் அவருடைய கட்சி சார்ந்து அவர் எப்படி பேசணுமோ அவர் எப்படி பேசுவார், எங்கள் கட்சி சார்ந்து நாங்கள் எப்படி பேசணும். கூட்டணி என்பது மீண்டும் மீண்டும் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம், கூட்டணி என்பது கொள்கை சார்ந்தது அல்ல. முதல்ல ஒரே கொள்கை இருந்துச்சுன்னா ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாமே. ஆமாம், கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு அன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்களை பொறுத்து ஒரு கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணியாக அமைகிறது. தேர்தல் முடிந்ததோடு அந்த கூட்டணி முடிந்து போய்விட வேண்டும். இப்போ திமுக கூட்டணி மாதிரி அங்கேயே உட்கார்ந்துட்டு இந்த தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆளுங்கட்சியை துதிபாடிட்டு அவங்களுக்கு சரணடைந்து கிடப்பதல்ல கூட்டணி. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக விடுதலை உணர்ச்சியோடு ஒரு கூட்டணியை அமைக்கும். அந்த கூட்டணியில் இடம்பெறுகிற கட்சிகளும் முழுமையான பூரண விடுதலை உணர்ச்சியோடு கூட்டணியில் இருப்பாங்க. எந்த விதமான ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து கொண்டு போகிற கூட்டணி என்பது அதிமுக கிடையாது. அப்படி இருக்கிற போது நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், இன்னொரு 6 மாதத்துக்குள்ள எங்களுடைய கூட்டணி என்னங்கிறத நாங்கள் வெளிப்படுத்துவோம், தேர்தல் நேரத்தில் அதை பார்க்கலான்னு எங்கள் பொதுச்செயலாளர் சொல்லிட்டேன். எனவே இப்போ மீதி இருக்கிறது இவங்க சொல்லிட்டு இருக்கிற கதையெல்லாம் இவருடைய யூகம் தான். அதில் எதுவும் உண்மை இல்லை. ஓகே, இப்போ 4 ஆண்டு கால திமுகவோட ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ கருணாநிதி அவர்களினுடைய ஆட்சி இருந்திருக்குங்க, நாங்கள் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறோம், மிக மிக கடுமையாக விமர்சிச்சு. கருணாநிதி அவர்களை தாண்டி அவரை விட மோசமாக இன்னொரு ஆட்சியை செய்ய முடியாதுன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். அதை பொய்யாக்கியிருக்கார் ஸ்டாலின். எங்களுடைய அந்த எண்ணத்தை அவர் பொய்யாக்கியிருக்கார். இந்த 4 ஆண்டு ஆட்சியை போல தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு மோசமான ஆட்சி இருந்ததில்லை. இது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இருண்ட காலம்னு சொன்னால் இந்த 4 ஆண்டுகளில் அத்தனை துறைகளிலும் தோல்வி அடைந்த ஒரு ஆட்சி நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு சில கவர்மெண்ட் வந்து சில துறைகளில் தோல்வி அடைஞ்சிடும், முழுமையாக எல்லா துறைகளிலும் தோல்வி அடைஞ்ச ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்களின் கவர்மெண்ட் தான். இதை வந்து நம்ம ஏதோ அரசியலுக்காக போகிற போக்கில் நம்ம பேசலை. நான் எல்லாரும் நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், 73 ஆண்டு கால இந்திய விடுதலைக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு வாங்கியிருந்த கடனோட டபுள் மடங்கு கடனை இந்த 4 ஆண்டுகளில் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 9,30,000 கோடி கடன் உள்ள ஒரு மாநிலமாக மாற்றுகிறார்கள் என்றால் இது ஒரு இமாலய கடன். இந்த நாடு திவால் அடைகிற நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை வந்து வெளிப்படையாக பேசுவதற்கும் அச்சப்படுகிறார்கள். இதை பேசினா பொருளாதார நிபுணர்கள் மேதைகள்னு சில பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத வகையில் மின்சார கட்டணம்ங்கிறது 3 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. சொத்து வரி, வீட்டு வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. குப்பைக்குன்னு ஒரு வரி போட்டு வச்சிருக்கான். நீங்கள் சொத்துக்கு ஏற்கனவே வரி இருக்கு, இந்த குப்பை எங்கிருந்து உருவாகுது? அந்த சொத்துலேருந்து தான் உருவாகுது. அந்த குப்பைக்கு ஒரு வரி, அதை இப்போ போட்டிருக்கிறாங்க.
இந்த கழிவு நீரை வெளியேற்றுவதற்கான வரி மாநகராட்சிகளுக்குள்ள, காலி இட வரி அதிகரிச்சிருக்கிறது. நீங்க சகலத்தினுடைய வரியும் அதிகரிச்சு மாநகராட்சி அரசு எதையெல்லாம் நிர்வகிக்குமோ குடிநீர் கட்டணம் உயர்ந்திருக்குது, 2 மடங்கு உயர்ந்திருக்குது. இப்படி சகலத்தையும் ஏற்றிருக்கிறீங்க. கடனை முழுமையாக வாங்கி வச்சிருக்கீங்க. மக்கள் நல திட்டங்களை நிறுத்திட்டீங்க. மக்களுக்கு போடுற வரியினுடைய அளவை மிகப்பெரிய அளவில் உயர்த்திட்டீங்க. எங்கே தான் போச்சு இந்த பணம்? அப்போ இந்த கேள்விக்கு விடை இருக்கா? சுற்றி வர்றாங்களே ஒழிய இந்த கேள்விக்கு விடையே யாரும் சொல்ல. சரி, புதிதாக ஏதாவது புதிய திட்டங்கள், உற்பத்தி திட்டங்கள் ஏதாவது ஒன்று தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கா? நான் பெருமையோடு சொல்கிறேன், 4 ஆண்டுகள் தான் எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தார். அந்த 4 ஆண்டுகளில் 2 ஆண்டு காலம் கொரோனாவில் போயிடுச்சு. ஆனால் இந்த மீதி இருந்த 2 ஆண்டுகளில் அவர் செய்த வேலை 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டிற்கு பெற்றார். 11 மருத்துவக் கல்லூரி நீங்கள் வேணால் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் முதலமைச்சர் ஒரே ஆட்சி காலத்தில் 11 மருத்துவ கல்லூரிகளை பெற்றவர். மருத்துவக் கல்லூரி பெறோம்னா வெறும் மருத்துவக் கல்லூரி இல்லை, அதனோடு சேர்ந்து மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள். இப்போ மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வரோம். நான் என்ன கேட்குறேன், இந்த 4 ஆண்டு காலம் ஸ்டாலின் ஆட்சி பண்ணியிருக்கால, 11ஓட சேர்த்து இன்னொன்று 12 நான் கொண்டு வந்துட்டேன் நீ சொல்லாமல. ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரே ஒரு மருத்துவமனை இல்லையே. 2000 மினி கிளினிக்கை கொண்டு வந்தார் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில். நீங்க வந்த உடனே ஒரே மாதத்தில் 2000 மினி கிளினிக்கை மூடினீங்க. மினி கிளினிக் என்பது எதற்கானது? இன்னைக்கு கார்ப்பரேட் மயமாகி கொண்டிருக்கிற மருத்துவம் ஏழைகளுக்கு எட்டாக்கணியாக மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் சாதாரணமானவனுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டான்னு சொன்னா அவனுக்கு மருத்துவ செலவை சமாளிக்க முடியாதுங்கிற சூழல்ல இந்த மருத்துவத்தை இலவசமாக்க வேண்டும் என்று இன்றைக்கு உலக நாடுகள் முழுக்க முயற்சி செய்யறான் பாருங்க. அதனுடைய ஒரு அங்கமாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது தான் 2000 அம்மா மினி கிளினிக். ஏன் மூடுனீங்க? முதல் மாதமே ஆட்சிக்கு வந்து முதல் மாதத்துக்கு அது மூடுனீங்க 2000. இன்னைக்கு அதுக்கு மாற்று திட்டம் என்ன செயல்படுத்தி இருக்கீங்க? இன்னைக்கு மருத்துவம் உண்மையில் அப்படி பணக்காரர்களுக்கான மருத்துவங்கிற அளவுக்கு அது போகலையா? கார்ப்பரேட் மயப்படலையா? அப்ப நீங்க இதே நிலைமை தான். சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்கு? நேற்றைக்கு கூட அந்த காவல்துறை அதிகாரியினுடைய கொலை. தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத தெரு இருக்கா சார்? இன்னைக்கு நீங்க கஞ்சா விற்கிறாரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலரோட வீட்டுக்காரரு கஞ்சா விற்கிறாருன்னு சொல்லி போலீஸ்ல ஒன்றை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சேலத்தில் அதிமுகவின் பகுதி செயலாளர் சண்முகம். கூலிப்படையை வச்சு வெட்டி கொலை பண்றீங்க. ஆவின் பூத்தில் வச்சு கஞ்சா விற்கிறீங்க. கஞ்சா இல்லாத இடம், போதைப்பொருள் இல்லாத இடம் இல்லை. இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே கஞ்சா புழக்கம் என்பது பயங்கரமா இருக்கு, எங்க போனாலும் இருந்துட்டு இருக்கு. இந்த அரசு இதை தெரிந்துதான் அனுமதிக்கிறது. போதைப்பொருள் கலாச்சாரத்தை இவர்கள் தெரிந்துதான் அனுமதிக்கிறார்கள். இதே சென்னைக்குள்ள இவங்க அரசு வந்த பிறகு விஆர் மாலுங்களா ஒரு மாணவன் இறந்தான், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பையன் என்ன போதைப் பொருளை உட்கொண்டு இறந்தான், சிந்தட்டிக் ட்ரக் பயன்படுத்தி இறந்தான். ஒரு வாரத்துக்கு அந்த மாலுக்கு கொண்டு போய் சீல் வச்சாங்க, அதோட முடிஞ்சு. போதைப் பொருள் பார்ட்டி சென்னையில் தலைநகரில் ஒரு ஹோட்டலில் நடக்குதுங்கிறது கூட இங்கே இருக்கிற உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரியலன்னா இவங்க எதுக்குங்க அரசாங்கம் நடத்துறாங்க? கள்ளச்சாராயத்தில் 150 பேருக்கு பக்கம் செத்துருக்கான் இது வரைக்கும். இன்னும் கள்ளச்சாராய புழக்கம் இருக்கு. சட்டமன்றத்தில் ஆயிதான் இப்போ நாங்கள் எடுத்து பேசுறோம். அப்ப ஏதாவது ஒரு துறையில் இந்த மாநிலம் சிறந்து விளங்குதுன்னு சொல்லுங்க. இப்ப டாஸ்மாக் இதுல இப்ப கொண்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 1000 கோடி ஊழல்ங்கிறத இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இந்த 1000 கோடி சரியாக ஆய்வு செய்யப்பட்டால் இது 4 லட்சம் கோடி வரைக்குமான ஊழலாக இருக்கும். நீங்க இது வந்து இந்தியாவின் வரலாற்றில் இதுவரை செய்யப்பட்ட ஊழலிலேயே மிகப்பெரிய ஊழலாக இந்த ஊழல் மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதனாலதான் அவசர அவசரமா செந்தில் பாலாஜி ஓடுறாரு டெல்லிக்கு. நேற்று எதுக்கு டெல்லி போனாரு? நேற்று நைட்டு போயிட்டு இன்னைக்கு காலையில் வந்துட்டாரு. எதுக்கு போனாரு? இந்த சேட்டலைட் மீடியா நடத்துகிற இந்த விவாதங்கள், செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று விவாதம் நடத்துகிறவர்கள் தயவு கூர்ந்து அவரிடம், செந்தில் பாலாஜியிடம் இந்த கேள்வி கேட்க வேண்டும். எதற்காக சார் இடி ரைடு துரைமுருகனுக்கு போட்டால் துரைமுருகன் டெல்லி கிளம்பி போயிட்டு திரும்பி வர்றாரு, அடுத்து இடி ரைடு உங்களுக்கு போட்டால் நீங்கள் டெல்லி போயிட்டு நைட்டாக போயிட்டு வர்றீங்க? நைட்டாக போயிட்டு வர மாதிரியான இடமா சார் டெல்லி ஒரு அமைச்சருக்கு? அப்போ உங்களுக்கு சூதும் வாதும் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கே இந்த நடவடிக்கைலாம் தேவைப்படுது. எனவே வெளிப்படையாகவே இவர்களுடைய அரசாங்கம் அம்பலப்பட்டு போய் நிற்கிறது. இதை காப்பாற்றுவதற்கு இவர்கள் 2 விஷயங்கள் தான் இவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒன்று இவர்களால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிற ஊடகங்கள், இன்னொன்று இவர்களுடைய கூட்டணி கட்சிகள். இந்த 2 மேலையும் கால் வச்சுட்டு திமுக எப்படி தத்தளிச்சுட்டு இருக்கு. இல்லை சார், அவங்க பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மகளிருக்கு வந்து விடியல் பயணம்னு சொல்லி பேருந்துக்கு இலவச கட்டணம் இல்லாமல் பயணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து மாதம் 1000 உதவித்தொகை, அதுக்கப்புறம் கல்லூரி மாணவியர்களுக்கு உதவித்தொகை, இப்படின்று உதவித்தொகையும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சைடும் கொஞ்சம் சொல்றாங்கல்ல. அது சார், அது இது நம்ம வந்து அதை மறுக்கலைங்க. நீங்க வந்து அதுவும் முழுமையா பண்ணீங்களாங்கிற கேள்வி தான் நான் வைக்கிறேன். 30,000 கோடி அதிமுக அரசு முடிக்கிற போது டாஸ்மாகுடைய வருமானம் ஆண்டுக்கு இவங்களுடைய அந்த 1000 ரூபாய் தொகை போடுறதுக்கு இவங்க போட்டப்ப 45,000 கோடி தொட்டு இப்ப 66,000 கோடி வருமானம். ஆமா, டாஸ்மாக் வருமானத்தை 2 மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள் இவங்களுடைய ஆட்சி காலத்துல லட்சணம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க மகளிருக்கு தொகை கொடுத்தோம். மகளிர் கொடுக்குற தொகையை நீ டாஸ்மாக்ல வாங்கிட்டியே. நீ எப்படி மாணவனுக்கு கல்லூரிக்குள்ள போய் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வெளியே கேட்ல நின்று கஞ்சா வித்துட்டு இருக்கிறியோ அந்த மாதிரி தான் நீ இந்த வேலையும் பண்ணி வச்சிருக்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம் நாம் என்ன கேட்குறோம்னா, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற திட்டத்தை பற்றி என்ன சொல்கிறான்? நமக்கே கணக்கு சொல்லும்போது மாணவர்களை கவர்கிற திட்டம். செய்தி தொடர்பாளர்கள்
திமுக செய்தி தொடர்பாளர் எங்க கூட விவாதத்துக்கு நீ ஏன் கவர்ற 17 வயது 18 வயது பையனுக்கு கையில் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு வெளியே வந்து அவனுக்கு ஓட்டு போடுவான். உனக்கு அதுதானே சிந்தனை. அதிமுக அந்த வேலை செய்யலையே. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளுக்கு இந்தியாவில் எந்த முதலமைச்சர் யோசிக்கலீங்க, இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பண்ணலீங்க. அதிமுக விமர்சிக்கிறவனும் கூட அவன் இந்த திட்டத்தை விமர்சிக்க முடியாதுங்க. தமிழ்நாட்டில் இருந்த 45 லட்சம் பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்துச்சு அதிமுக அரசு. ஓட்டுக்காக கொடுத்துச்சு இல்லை, மாணவர்களுக்கு பயன்பெறட்டும். 41 கல்லூரிகள்ங்க. இது யூனிவர்சிட்டி எய்டு காலேஜாக இருந்தது. பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளை அரசு கல்லூரியாக மாற்றினார் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற உறுப்பு கல்லூரியாக இருந்துச்சுன்னா ஆண்டுக்கு 18,000 ரூபா ஃபீஸு. அதை அரசு கல்லூரியாக மாற்றணும்னா 1000 ரூபா ஃபீஸு. இதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நம்ம யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் பணத்தை கொடுத்தோம். அப்போ பையனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் விஷயம். இந்த பையனை படிக்கிறதுக்கு அனுப்புறாரு பாருங்க, அந்த தாய் தகப்பன் தலையில் இருக்கிற சுமையை குறைக்கிறது தான் சரியான ஆட்சியாளனுக்கு செய்ய வேண்டிய வேலை. அந்த வேலையை அதிமுக செய்தது. இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்தது என்னன்னு கேட்குறோம். மகளிருக்கு நீங்கள் கொடுத்த தொகையோ அது நீங்கள் டாஸ்மாகில் எடுத்தது. மாணவர்களுக்கு நீங்கள் கொடுத்த தொகை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தது தான், அதை வேற வடிவத்தில் கொடுத்தேன். அப்போ இதில் நீ எக்ஸ்ட்ரா பண்ணுறது என்ன? உன்னுடைய செலவு எங்கே போச்சு? 5 லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறியே, இது என்ன செலவு பண்ண? ஏதாவது ஒரு உற்பத்தி செலவு, ஒரு மூலதன செலவு பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு காட்டு. ஓகே. அடுத்ததாக உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆகியிருக்கார். இதிலிருந்து அவரோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷ காலத்துக்குள்ளே சடனா ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்குல்ல. அவர் செயல்பாட்டை நம்ம ஒரு வியத்தகு செயல்படுதுங்க. ஒருத்தர் போனால் பார்த்தீங்களா, கோப்பை தூக்கிட்டு உலக கோப்பை வாங்கிட்டு போனான் இல்லைங்க. அப்படித்தான் இருக்கணும் துணை முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு. உருப்படுமாங்க இந்த நாடு? இவங்க ஒரு கவுன்சிலரை போய் பார்க்கறதுனா கூட 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு இருக்கிற கட்சிக்கு ஒரு துணை முதலமைச்சர்கிட்ட ஒரு பையன் போய் நான் உலகக்கோப்பை விளையாண்டு பாகிஸ்தான்லேயும் வீழ்த்தி கோப்பை வாங்கிட்டு வந்துட்டேன்னு வர்றான். முதலமைச்சர்கிட்ட ஒரு கோப்பையை காட்டுறான், துணை முதலமைச்சர்கிட்ட ஒரு கோப்பையை காட்டுறான். என்னதான் பண்ணுறீங்க உளவுத்துறை? என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்கள் அமைச்சர்கள் லட்சணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இவங்க இதே உதயநிதி இந்த பொறுப்பேற்ற பிறகுதாங்க தேசிய விளையாட்டு போட்டியில் விளையாட வேண்டிய பள்ளி மாணவர்களுக்கு சர்க்குலர் அனுப்பாம விட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடுச்சுங்க. வெளியவே நியூஸ் ஆகலீங்க. அப்போ கலந்துக்காம சர்க்குலரே அனுப்பல. ஏன் சர்க்குலர் அனுப்பலன்னு கேட்டா மறந்து ஏமாந்து விட்டுட்டாங்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நடந்ததில்லை. பள்ளி மாணவர்களுக்கு தேசிய விளையாட்டு போட்டியில் கலந்து சர்க்கிள் அனுப்பாம விட்டது. எந்த லட்சணத்தில் வேலை பார்க்குது பார்த்தீங்களா? துணை முதலமைச்சராக இப்போ என்ன செஞ்சிருக்காரு அவர் தான் சொல்லணும். ஏதாவது அவர் செஞ்ச சாதனை ஏதாவது சொன்னாருன்னா நம்ம பரிசீலிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கார் ரேஸ் நடத்தியிருக்காரு. அது ஒரு மாபெரும் சாதனைன்னு மக்கள் விரும்பினாங்கன்னா இந்த துணை முதலமைச்சரை கொண்டாடட்டும். காலையில் 10 மணிக்கு எந்திரிச்சே வர்றாருங்க. அப்புறம் அவர் எங்கே இங்கே சாதனை பண்ணுறது? இதெல்லாம் நீ பேசுன சங்கட்டமாக போகுங்க. அதனால் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. ஒன்றும் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுக இந்த ஆட்டங்களை போடுகிறது. உதயநிதி காலமெல்லாம் திமுகவின் இருண்ட காலம். கடைசியாக அவர் சீமான் அவரோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அவர் அந்த எலெக்ஷனில் பேசுனது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, 2 விஷயம். ஒன்று பெரியார் குறித்து பேசுனதை எப்படி பார்க்குறீங்க, இன்னொன்று சமீபத்திய அவரோட செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் நம்ம அப்படி பொதுவாக விமர்சனங்களை வைக்க வேண்டியது இல்லைங்க. அவர் செயல்பாடுகளில் எனக்கு உடன்பாடும் இருந்ததுண்டு, மாறுபாடும் இருந்ததுண்டு. ரெண்டையுமே நான் அந்த காலகட்டங்களில் வெளிப்படுத்திக்கிறோம். இப்போது பெரியார் குறித்து அவர் பேசிய விஷயங்களில் அவர் பேசுகிற தன்மையிலும் அந்த தொனியிலும் நிறைய பேருக்கு சிக்கல் இருக்குது. அந்த செய்திகள் குறித்து விவாதிப்பதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. பெரியாரிய ஆதரவாளர்களும் தயாரில்லை, இவங்களும் தயாரில்லை. ஆதாரங்களை கொடுன்னு கேட்குறாங்க. இவங்க ஆதாரங்களை நாங்கள் அப்பம் கொடுக்குறோங்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன செய்தி தான் இது. என்னத்துக்கான பேச்சு? இப்போ கடவுள் என்பதும் இல்லை என்பதும் கதைக்குதவாத வெறும் பேச்சு. கஞ்சி கில்லாதார் துயரம் களையவே கருத வேண்டியதை மறந்தாச்சுன்னு எழுதினா பட்டுக்கோட்டை. அன்னைக்கு சாமி இருக்குது, சாமியிலேன்னு திண்ணையில் உட்காந்துட்டு அடிச்சுட்டே இருந்தோம்னா என்னதையே நடக்க போகுது? பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கே. மக்கள் பிரச்சனைங்கிறது பெருசாக இருக்கே. ஏன் இந்த பிடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்க வேண்டியது இல்லை. பெரியாரிய கருத்துக்கள் அதே மாதிரி இந்த பெரியாரிய ஆதரவாளர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களைப் போல எல்லாரையும் சொல்லு நான் சில பேரை அவர்களைப் போல அநாகரிகமாக பேசுகிற ஆட்கள் இன்றைக்கு இல்லை. அவங்க அந்தளவுக்கு அநாகரிகமாக இதை அப்ரோச் பண்ணுறாங்க. எனவே ரெண்டும் நடந்து கொண்டு இருக்கிறது. சீமானவர்களினுடைய செயல்பாடுங்கிறது அது சரின்னு அவருக்கு பட்டுச்சுன்னா அவர் செஞ்சு அவர் எந்த கட்டுக்குள்ளும் அவர் அடங்குவதாக இல்லை. அவருக்குன்னு ஒரு இது வச்சுருக்காரு. அந்த பாணியில் அவர் போயிட்டுருக்காரு. அது சரியாக தப்பாங்கிறது மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. அவ்வளோதான். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்.